பிக் பாஸ் லைவ்ல அடுத்த வாரம் ஒரு கண்டஸ்டன்ஸுக்கு அடிக்க போது பெரிய லாட்ரி டிக்கெட் மாதிரி பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு பிக் பாஸ். அதுக்கு இந்த வாரம் அந்த 3 டீமா பிரிச்சிருக்காங்க. கரகாட்டம் ஆடிக்கிட்டே இருப்போம், எம்மாடி தாடி அப்படின்ற மாதிரி 3 டீமா பிரிச்சு ஒரு டாஸ்க் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீமுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அடுத்த ஃப்ரீ டாஸ்க்ல இருக்கு. அது என்னன்றதை ரிவீல் பண்றேன். 1 by 1 நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ லைவ்ல நடந்த அப்டேட்ஸ் எல்லாம் இந்த வீடியோல இருக்க போது. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும், வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கோ ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை நீங்க பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த வாரம் என்ன டாஸ்க் ஆல்ரெடி மணிகுண்டு வரும் அப்படின்றது நான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலைல கமெண்ட் கேட்டிருந்தோம், டான்ஸ் டாஸ்க் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் பேசினேன் இல்லையா. இப்போ அது ரெண்டும் தனித்தனியா வரல, ரெண்டும் ஒன்றிணைந்து, எப்படி ரெண்டுமே ஒன்றிணைந்து இந்த டாஸ்க்ல வந்திருக்குது அப்படின்றதுதான். இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, டான்ஸ் வராது. அந்த டாஸ்கை பொறுத்த வரையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெசிபிக் கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த கேரக்டர்ல ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டே இவங்க ஆடணும். அதுதானே நடக்கும் எப்பவுமே. ஆனா இந்த சீசன்ல இவனுங்களுக்கு கேரக்டர் கொடுத்தா எவ்வளவு அழகா பண்ணுவானுங்கன்றது பிக் பாஸுக்கே தெரியும். எப்படி கேரக்டர் கொடுத்தா எவ்வளவு அழகா பண்ணுவாங்கன்றது பிக் பாஸ் தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாரு, கேரக்டரே கொடுக்கல. ஏன்னா கொடுத்த கேரக்டரே உனக்கு உருப்படியா பண்ண மாட்டாங்க. வீட்டுல இருக்கிறது எல்லாம் தண்ட சோறுங்களா இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், கேரக்டரே கொடுக்காம அவனுங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன்ற பேர்ல பிக் பாஸ். ஸோ இந்த சீசன் முற்றிலும் வித்தியாசமா இருக்க போது. நீங்க கேரக்டரே கிடையாதுப்பா, நீங்க உங்களோட கேரக்டர், எப்படி உங்களோட கேரக்டரே நீங்க வாழ போறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டார். ஓகேவா. அதுல சோ எப்பவுமே பாட்டு போடுவோம், நீங்க வந்து டான்ஸ் ஆடுவீங்க. இந்த வாட்டி நான் பாட்டு போட மாட்டேன், நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப நான் பாட்டு போடுறேன். சோ இவங்க பாட்டு கேட்டவன பாட்டு போடுறேன்ற மாதிரி மீன் பண்றாருல, அது அப்படி கிடையாது. அதுலயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கார். அது என்ன அப்படின்றதையும் சொல்றாரு. ஸோ இதுல ஒரு 3 டீமா பார்ட்டிசிபேட் பண்ணணுமா. ஓகே, 3 டீமா பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதுல அந்த பாட்டு பாடி ஜெயிக்கிறவங்க, எந்த டீம் ஜெயிக்குதோ இந்த வீக்கெண்ட்ல அவங்க தலை போட்டியில பங்கேற்பார்கள். ஸோ இந்த 3 டீம் அந்த சோப்பு மாப்பு டாஸ்க் மாதிரி ஜெயிக்கணும் 3 டீமா. ஓகே, இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு பக்கத்துல டான்ஸ் மராத்தானுக்கு ஸ்டேஜ் வெளியே இருக்கு. பக்கத்திலே டான்ஸ் கிளாக்ன்ற மாதிரி ஒரு கிளாக்கை போட்டிருக்கு. அந்த கிளாக்ல என்னன்னா 3 மணி நேரம். ஓகே, ஒவ்வொரு டீமுக்கும் 3 மணி நேரம். அங்க ஒரு 3 சர்க்கிள் இருக்கு. அதுல கால அளவை கணிக்க வேண்டும். ஒரு டீம் போயிட்டு அங்க 3 மணி நேரத்தை கரெக்டா கணிக்கணும். இல்ல அதற்கு பக்கத்துல முன்னாடி பின்னாடி ஒரு 5 நிமிஷம், பின்னாடி ஒரு 5 நிமிஷம்ன்ற மாதிரி கரெக்டா கணிக்கிறாங்கன்னா அந்த டீம் கணிச்ச உடனே போய் பெல் அடிக்கணும். பக்கத்துல ஒரு பெல் இருக்கும், போய் டொங்கன்னு ஒரு பெல் அடிச்சிங்கன்னா பிக் பாஸ் பாட்டு போடுவாரு. பாட்டு போட்டோன்னா அங்க பக்கத்திலேயே வந்து டான்ஸோட மேடை இருக்கும். ஸோ அந்த ஆடல் மேடை இருக்கும். அந்த ஆடல் மேடையில ஏறி அங்க ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரெஸ். அந்த டீம்ல இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எல்லாரும் பயங்கரமா ஒரு ஆட்டம் போட்டு குத்தாட்டம் போடணும் அப்படின்றதுதான். அந்த குத்தாட்டம் போட்டு வைப் பண்ணலாம் அப்படின்றதுதான் ரூல்ஸ். ஓகே, 3 நாளைக்கு 3 சேலஞ்ச் வரும். அந்த சேலஞ்சையும் லீட் பண்ணணும், இந்த கிளாக்கையும் கரெக்டா கணிக்கணும். எப்படி இந்த கிளாக்கையும் கணிக்கிறோம், அந்த கிளாக்கை கணிக்கிற டீமுக்கு பயங்கரமான பிளஸஸ் இருக்கு அப்படின்றது தான் சொல்லிட்டாங்க. ஸோ பேசிக்கலி அந்த கிளாக் எப்படி இருக்குன்னா 3 சர்க்கிள்ங்க. ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்து நொடி சர்க்கிள், செகண்ட் சர்க்கிள் வந்து நிமிடம் சர்க்கிள், தேர்ட் சர்க்கிள் இந்த 1 hour. ஃபர்ஸ்ட் நொடியை கணக்கு பண்ணிட்டு 1 நிமிஷம்னா அங்கே 1 நிமிஷம் இவங்கிட்ட வரணும். இவன் 60 நிமிஷம் கனெக்ட் பண்ணிட்டு 1 ஹவருக்கு போகணும். ஸோ இதில் யார் கரெக்டாக பண்ணுறாங்களோ அந்த டீம் தான் கரெக்டாக பண்ண முடியும் அப்படின்றது நம்மளால பார்க்க முடிஞ்சு. இதுல ஒரு 3 டீமை பார்த்துருவோமே. ஃபர்ஸ்ட் எப்படி 3 டீம், திவ்யா, சாண்ட்ரா, வினோத், அமித். இது வந்து குலுக்கல் முறையில தான், சீட்டு குலுக்கி போட்டு தான் டீம் செலக்ஷன் நடந்தது. இட் வாஸ் லக் பேஸ்ல தான் நடந்திருக்கு. எந்த விதமான குற்றச்சாட்டும் பண்ண முடியாது. ஸோ இந்த டீமோட பேர் கரகாட்டம். ஸோ அமித், வினோத், சாண்ட்ரா அண்ட் திவ்யா பாத்துங்க, நல்ல காம்பினேஷன். 2வது டீம் தான் பயங்கரமான டீம், ஆதிரை, பார்வதி, கனி, கமருதீன். இது 4 பேர் எம்மாடி ஆத்தாடி. இந்த டீமோட பேர் எம்மாடி ஆத்தாடி. ஓகே, 3வது டீம் தான் என்னோட ஃபேவரட் டீமா இருக்க போதுங்க. ஏன்னா அதுல கேம் பிளேயர்ஸ் இருக்காங்க. டாஸ்க்னா இவனுக்கு யோசிக்கிற விதமே அப்படி இருக்கு. அரோரா, சபரி, எஃப்ஜே, விக்ரம், சுபிக்ஷா, டீம் 3 ஆடிக்கிட்டே இருப்போன்றது. ஏன்னா கேம்னு வந்துட்டா விக்ரம் யோசிக்கிறதும் சரி, எஃப்ஜே யோசிக்கிறதும் சரி, சுபிக்ஷாவும் சரி, இதுல ஒரு பயங்கரமா யோசிக்கிற பல மூளைகள் இருக்கு இதுல. அதனால எனக்கு டீம் 3 தான் எனக்கு ஃபேவரட்டா இருக்கு. இந்த டாஸ்கை ஜெயிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இதுல ஜெயிச்சா கேப்டன்சி. இதுல ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பிக் பாஸ் கடைசியில வந்து கொடுத்தாரு. அந்த சர்ப்ரைஸை நான் இப்ப ரிவீல் பண்றேன். என்ன சர்ப்ரைஸ்னா, இதுல ஜெயிக்கிறவன் அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்ட். எப்படி இதுல ஜெயிக்கிறவன் அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்ட்ல அந்த டீம்ல ஒரு நபருக்கு 24 மணி நேரம் அந்த வீட்டுல தங்குற டைம் கொடுக்குறோம். ஒரு ஃபேமிலி அந்த வீட்டுல 24 மணி நேரம் இருக்கலாம் அப்படின்னு
இதுவும் எங்க மலையாள பிக் பாஸ் தான். மலையாள பிக் பாஸ்ல அந்த வார கேப்டனுக்கு 3 நாள் தங்குற மாதிரி பின்னி கேப்டன் ஆனாங்க. பின்னியோட ஹஸ்பண்ட் வந்தாரு. 3 நாள் தங்குற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்ப அதே மாதிரிதான் இங்க யார் ஜெயிக்கிறாங்களோ யாருக்கு அது போதோ அந்த ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு. இதுல சாண்ட்ரான்ற மாதிரி துடிச்சிட்டு இருப்பாங்க. கிடைக்குதா இல்லையான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். இது இந்த டாஸ்கோட அப்டேட்ஸ். அடுத்ததாக இப்போ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு பாராட்டுதல். அதுல கமருதீன் என்ன சொன்னாருன்றதை பார்த்துருவோம். அமித் கியூட் பேபியா இருக்காராம். ஸ்டார்டிங் ஜேர்னிலாம் சூப்பரா இருக்கு அமித். ஸோ உங்களோட கரியர் எங்க போய் நிக்கணுமோ அங்க போய் நிப்பீங்க. நீங்க ரைட் அண்ட் லெஃப்ட் எடுக்காம கரெக்டா போயிட்டு இருக்கீங்க. ஹீரோ மாதிரி நீங்க எது ஆகணும்னு மனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அதுதான் ஆவீங்க. அந்த மனிஃபெஸ்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நடந்துங்க. அப்பா கேரக்டர், ஹீரோனா ஹீரோ, அந்த மாதிரி நடங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இதுக்கு நடுவில் பார்வதி கிட்ட போயிட்டு சொல்ல சொன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, கியூட்டஸ்ட் குழந்தை, சூப்பரா இருக்கு, பட் ரக்குடு ஆட்டிடியூடு, மேன்மேனும் வளரணும், நீயும் ஒரு குழந்தைய வளர்க்கணுன்ற மாதிரி இவங்க வீட்டுக்குள்ளேயே வேற மாதிரி வேற ட்ராக்லயே போயிருவாங்க போல. விட்டா பிக் பாஸ் 365 நாள்னா இங்க வேற விஷயங்கள்லாம் நடந்து கமருதீனும் பார்வதியும் போவாங்க போல இருக்கு. அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா வேற இதுங்க பெருசு, இது வேற ஏதோ பேசிட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம காதுல வாங்காம இருக்கணும் போல இருக்குது அமித்தேன்ற அளவுக்கு குழந்தை குட்டி வரையும் இங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. அடுத்து கனிகிட்ட போயிட்டு என்ன சொல்றாருன்னா, நல்ல குணங்கள் வந்திருக்குது, தாய் மாதிரி சமையல், நல்ல ஹியூமனா நீங்க ட்ரீட் பண்றீங்க, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அப்படின்ற மாதிரி கனி. அடுத்து அரோரா, ஸோ இந்த குழந்தைய பார்த்து நான் வியந்திருக்கேன், பார்ட்னர் இன் கிரைம், குறிப்பா சொல்லணும்னா இந்த ஃப்ரெண்டு மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ரெண்டை இந்த கேம்ல ஹோல்டு பண்ண முடியல, வெளியே போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நல்ல கேரக்டர், உன் கூட இருக்கும்போது ரொம்ப பாசிட்டிவாகவும் வைபாவும் இருக்கு, புறம் பேச மாட்டேற, நீ புறமே பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி அரோராவை பாராட்டுகிறார். அடுத்து எஃப்ஜே, சீக்கிரமா நீ பெரிய பிளேசஸ்க்கு போய் ரீச் ஆகணும்டா எஃப்ஜே, நல்ல மெச்சூரிட்டி இருக்கு உனக்கு, இந்த பிளாட்ஃபார்மை கரெக்டா பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர்ல நீயும் ஒருத்தன், எப்படி கரெக்டா பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர்ல நீயும் ஒருத்தன், ஸோ வேற மாதிரி நீ டேலண்ட்டை ஷோகேஸ் பண்றன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அடுத்து ஆதிரை கிட்ட ரொம்ப ரொம்ப கட்ஸ் இருக்கு, ஒல்லியா தான் இருப்பா, ஆனா பவர்ஃபுல் பர்சனுங்க, பவர் ரவுஸே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், அந்த கருத்துக்கள் வைக்கிறதா இருக்கட்டும் அதுவே அழகா இருக்கு, நீங்களும் சொன்ன அழகு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற மாதிரி வஞ்ச புகழ்ச்சி மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அந்த இடத்துல. அது ஒண்ணு. அடுத்து விக்ரம், ஆல்ரவுண்டரா இருக்க, சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி அந்த மோட்டிவேட் பண்றேன், நல்லா இருக்கு, நம்ம பண்ண நல்ல விஷயங்கள், இந்த மாதிரி என் கூட 4 பேர் நல்லதா இருந்திருந்தா நான் எங்கேயோ போய் ரீச் ஆயிருப்பேன், அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லைன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்படின்றத சொல்றார். அடுத்து சுபிக்ஷா, டே டு டே நீ லேர்ன் பண்ற, எல்லாரும் டீவியேட் ஆவாங்க, அதை விட்டு டீவியேட் ஆகிட்டு வேற எங்கேயோ போவாங்க, ஆனா நீ அதை லேர்ன் பண்ற விதமா இருக்கட்டும், அந்த ஃபோக்கஸை மிஸ் ஆகாம நீ பாக்குறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி எனக்கு உன்னை பார்த்தா வேற மாதிரி பொறாமையா இருந்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி டெய்லி கத்துக்கிட்டு இருக்க ஒரு முயற்சி போறதெல்லாம் பார்க்கும்போது யூ ஆர் ஏ செல்ஃப்லெஸ் பர்சன், எப்படி செல்ஃப்லெஸ் பர்சனா எனக்கு தோணுதுன்ற மாதிரி சுபிக்ஷாவை பாராட்டி புகழ்ந்து கொண்டு இருக்கிறார். யார் இது? கமருதீன் அவர்கள். இதுக்கு நடுவுல தான் ஒரு லெட்டர், அந்த டாஸ்க் லெட்டர் படிக்கிறது வந்துச்சு, அதை போயிட்டு விக்ரம் படிச்சுட்டு இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எந்த டீம் பிடிச்சிருக்கு அந்த 3 டீம்ல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் கைஸ்.